இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. நம்மகிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை. அப்படி என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு படம் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியாக வச்சு நீங்கள் சரியான கதையை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த படம் அதை விட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு. நான் இப்போதான் ஸ்ரீகாந்த் மேடையில் பேசி நான் பார்க்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பப்பா. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இருக்க. இவ்வளோ எமோஷனா, இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளோ இதுவாக பேசுற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துல நீ பண்ணோம். அது இல்ல அதுலயும் இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமௌழி மாதிரியே தெரிஞ்ச நீ. அவ்வளவு இதுல நீ 10% பண்ணியிருந்தாவே நீ வந்து. ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியல என்னால. அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ணேன் 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் இருந்தேன். ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவர் என்னோட கேமராமேன், அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல் பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு தெரிஞ்சது. சரி இவரை எப்படி வச்சு ஒரு அடுத்து ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவது முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே. ரங்கராஜ் அவர் தான். ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மற்றவனா இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளோ எல்லாரும் அதிகமாக அவர் கோவப்படுவார் அப்படிப்படுவார். நான் வந்து 30-35 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து இல்லை நீ ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார். அவர் வந்து சாஃப்டா அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஏன்னா அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கும் போது மணிவண்ணன், ரங்கராஜ், மனோபாலா இவங்க 3 பேரும் அந்த பாக்யராஜோட பாரதிராஜோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது இவங்க 3 பேரும் சமகாலத்தில் படம் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரின்னா அவர் சித்தப்பா இல்லை பெரியப்பா மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். அதனால அவர் கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும், அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கிட்ட பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேலே வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில் வந்து ஒரு ரசிகனாகவும் சமகாலத்தில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட கொலிகாக இருந்ததால் வந்து அவர் மேலே அளவு கடந்த அன்பு. நான் வந்து விஜயகாந்த் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும்போது அவர் தர்மபுரம் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம். அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து சாங் பார்க்க முடியல, ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் அதுவே வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து இப்போ ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ஹீரோ ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. பார்த்தா ஒன்று ரொம்ப சந்தோஷமாக புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா இடத்துலையும் என்னென்னா வைன் வந்து ரொம்ப நாளானா அந்த வைனுக்கு ரொம்ப அதிகம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படித்தவங்க ரொம்ப அதிகம், ப்ரொஃபஸர் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். அவனை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அவங்க அன்ஃபிட் ஆகிறதுக்கு 3 இது இருக்குது சினிமாவில் வந்து. அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருந்தால் அவங்க அன்ஃபிட்டு, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்ஃபிட்டு, குறைஞ்ச அந்த பிளான் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா இப்போ அன்ஃபிட். இதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட வந்து டயக்ராம். இதுதான் இப்போ இந்த டயக்ரத்தை இந்த கட்டுமானத்தில் ஒரு வீடு கட்டும்போது எப்படி இருக்கும் அந்த வீடு? ஒரு வீடு வந்து கட்டுமானத்தில் அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல், எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாமல், எந்த விதமான பிளானும் இல்லாமல் வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் சினிமா நல்லா இருக்கு. அந்த தயாரிப்பாளர்கள் அந்த உறுதியை அந்த வந்து அந்த
அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு யார் பாஸ்? எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ். அப்போ அவருக்கு எனக்கு பாஸா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும். வேற யாராவது பாஸ் ஓவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது. அதுதான் தமிழ் சினிமாவில் எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் சிறப்பானதா இருக்கும். அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி சரியா வராது. தவணை மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பா சொன்னாரு. அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒண்ணுதான். இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்குறவன் அது சாம்பல் நினைச்சு கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது, சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி. அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டா அவன் கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அது வந்து சாம்பல் பூத்து இருக்கும். நீங்க ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதிங்கன்னா உங்க வாய் வந்து போயிடும். அதனால தயவு செய்து நீங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது. அதனால வந்து அதுக்காக வந்து வேற வேற வழியில வேற வேற எதுவும் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால இது இன்னும் வந்து 10,000 வருஷம்ல 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்கள் அது பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்லை. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும். அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமா உங்களுக்கு என்ன பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குனர்ல ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இல்ல உங்க மூத்தவரா இருக்க, இல்ல உங்களோட அப்பாவா இருப்பாரு, இல்ல உங்க சகோதரா இருந்திருக்கலாம், இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பரா, மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராஜ் இருந்திருப்பாரு. அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் ஒரு படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்க தயவு செய்து மேம்படுத்தவும் நான் கேட்கிறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இதெல்லாம் இப்போ டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார், அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிரத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து பண்ணார். டைரக்டரா மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்சேன், ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை, திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்லேருந்து வந்துட்டாங்க, இல்லை வந்து ஒரு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. நான் வந்து அவர் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நீர் வந்தாதான் நதி ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா அழுகி குட்டையா போயிடும், அது வேற விஷயம். ஆனா வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா, இல்ல சாக்கடை தொழிற்சாலையில இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கதை சொன்னா ஒருத்தர் டைரக்டர் ஆயிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமா இருக்கு. கதை சொல்றவன் கதாசிரியர், கதை சிறப்பா சொல்றவன் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்கிறது, அதுக்குண்டான நடிகளை எப்படி கொண்டு வருது, இதுதான் டைரக்டரோட வேலையை தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆயிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ணதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியிருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு. அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துருச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ண டைரக்டர், கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க கார் வாங்கினவனா டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவன் தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்றவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு அந்த ஆன் பட்ஜெட்ல கொண்டு வர முடியுமா? ஒரு கதை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாள்ல 2 பார்ட் படம் முடிஞ்சது. மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது?
அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ். அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்கார் ஒருத்தர். இந்த நீங்களாம் ஒத்து பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு புத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்கு பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் செய்யும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு என் மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையுடைய அனுபவம் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சார்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே இந்த பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்லுமணி சார், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி, திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அதை மட்டும் உண்மை. அதற்காக போராடுறது வந்து பெரிய போராட்டம், அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட ஒரு கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அதுக்கு ரீசன் என்னென்னா, சொன்னது என்ன நீ என்னையா செய்கிற மாதிரியே இருப்பார். ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும் பொழுது நல்லா வரணும். இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே. இன்றைக்கி ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு லொல்லாம் பண்ணுற கேரக்டரு நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியாக இருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் போட்டதில்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கரெக்டாக இருக்காரு. பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம், இந்த பார்த்த ட்ரெய்லர் எப்படின்னா, இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே தான் ஷூட்டிங்கில், அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படி தான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியம்லாம் படித்தேன், அதனால் நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும்
இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாமல் படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்கள் எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடியில் வந்தாலும் சேட்டலைட்டில் வந்தாலும் அது படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வைக்கணும். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஓடிடிக்கெலாம் ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமாக இருக்கணும் தவிர ஓடிடிக்காகவே நீங்கள் படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்தில் படம் எடுங்க. திரையரங்கத்தில் பார்க்கறவங்க தான் ரசிகர்கள். வீட்டில் பார்க்குறவங்களும் ஃபோனில் பார்க்குறவங்களும் அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. அவங்களாம் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போகிறதும் இல்லை. அதனால திரையரங்களை வாழ வைக்கிட்ட மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேணும். அப்பொழுதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்போ உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போ நம்மகிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு படம் இருந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியாக வச்சு நீங்கள் சரியான கதையை பண்ணீங்கன்னா அந்த படம் அதை விட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் இன்னைக்கு படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ் படமாக பார்க்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை எடுக்க அவங்க விரும்பலை. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம். இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்க. தமிழ் படத்தை தமிழ் படமாக உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாராக இருக்காங்க. அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே அதனுடைய டைட்டிலே அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து அப்போ கேரங்க இது பண்ணார்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.